ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சால்னா கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறீங்கன்னா கிரானி சாப்டர் 1 ஹாரர் கேம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளே கொடுத்துட்டு நார்மல் மோடே விளாட்லாங்க. அப்புறம் வந்து குவாலிட்டி ஹையில் இருக்கட்டும். ஸோ கண்டினியூ கொடுத்துடலாம். லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. டே 1 முதல் நாள். பையன் எந்திக்கிறான். இந்த கேமோட வழக்கப்படி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு காட்டுக்குள் நடந்து போயிட்டுருப்போம். அப்போ வந்து இந்த கிரானின்ற ஒரு கிளவி வந்து நம்மளை அடைச்சி வச்சிரும். இந்த பிடிச்சிட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிரும். இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறன்றது இந்த கேம். சரி வாங்க கேம் ப்ளே பண்ண பார்க்கலாம். சரி எடுப்போம். எதுக்கும் தெரியல. ஸோ அடுத்து இன்னொரு ரூம்குள்ளே போவோம். அந்த கிளவி தான் யூ வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்னு எதோ சொல்லுது. இங்கே எதுவும் இல்லை. ஸோ இங்கே உள்ளே போய் பார்ப்போம். இங்கே எதுவும் இருக்குது. எ பீஸ் ஆஃப் பெயிண்டிங். இது அந்த கிளவியோட பெயிண்டிங் தாங்க. இது நம்மளுக்கு இப்போது தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து என்னது ஐ நீட். ஓ நோ, கிளவி வந்துருச்சுங்க. பின்னாடியே துரத்திட்டு வந்துருச்சு. கிளவி பார்த்துருச்சு நம்மளை. ஓடு ஓடு ஓடு. ஐயோ இந்த சைடு வழி இல்லை. கீழே ஓடிடலாம். டக்குன்னு கீழே போயிடலாம். இங்கே உட்கார்றது. ஓ நல்ல வேலைங்க என் சைடு வந்துச்சு. நல்ல வேலை கிளவிங்க வரும் பாருங்க. இடத்துல குனிஞ்சிக்கிது வந்துட போகுது கிளவியை காணும். மியூசிக் நின்றுச்சு. இந்த சைடு எப்படி எப்படி. ஸோ இந்த சைடு சவுண்டு போட்டுச்சு. இந்த கிளவி சவுண்டு கேட்டால் வந்துடுங்க. இப்போ மேலே போவோம். வந்த வழியில் திரும்ப வந்துக்கலாம். தெரியாமல் தட்டி விட்டுட்டேன். ஸோ கிளவி அப்படியே சுற்றி இந்த சைடு வரும். அது பாருங்கள், பார்த்தோன்னே இப்படி வருதுன்னு பெஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வேறு ஏதாச்சும் இருக்கா? இந்த இடத்துல வந்து கார் பேட்டரி இருக்குது. நம்ம வந்து டோர் எஸ்கேப் பண்ணலாமா இல்லை கார் எஸ்கேப் பண்ணலாமான்னு தெரியல. எந்த பொருள் நிறைய கிடைக்குதோ அந்த எஸ்கேப் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து காரோட பேட்ரி அங்கே இருக்குது. இது வந்து டோர். வேறு ஏதாச்சும் நல்ல பொருள் இருக்குன்னு பார்ப்போம். இது ரெண்டுக்குள்ளே இது இல்லை. காரோட ஸ்பார்க் ப்ளக் அப்படின்னு அந்த காருக்கு மாட்டுறதானுங்க. எங்கள் இது சவுண்டுக்கு இது கதை திறக்கிற சவுண்டு. ஃபோட்டோ தள்ளி விட்டுங்க. ஐ நீட் ஸ்பைடர் கீ. அதுக்கு அந்த இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வேணுமாம்மா. எங்கே கிளவி வந்துடுச்சு. பின்னாடி வந்துடுச்சு. நான் பார்த்துட்டேன் கிளவியை. கிளவியை நீ பார்த்துருச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அதை மூஞ்சியை மட்டும் பாருங்களேன். மூஞ்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கு திரும்ப சவுண்டு வர போட்டோம். பின்னாடியே துரத்துட்டு வரும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோவும் தள்ளி விட்டோம். வரும்போதெல்லாம் எல்லாத்தையும் தள்ளி விட்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம. இந்த சைடு ஏதோ வழி இருக்குது. மேலே போகும். இது என்னங்க இடம்? ஹேமர். இங்கே இது எது கீழே பாத்ரூம் இருக்குங்க. இங்கே இது வந்து ஒளிஞ்சிருக்கிறதுக்கான இடம். இது என்னங்க இது? என் கார் பொருள் தாங்க. ஓ நூ 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 அவ்வளோதாங்க அடிச்சு போட்டுச்சு. முடிஞ்சு கதை. 1 டே முடிஞ்சு. இப்போ அடுத்து நெக்ஸ்ட். இப்போ வந்து செகண்ட் டே, 2வது நாள். ஸோ எப்பயாச்சும் சாகாமல் விளாடுவோம்.
திரும்பவும் அதே இடத்துல ஸ்பான் ஆகிட்டோம். இப்போ வந்து கீழே வந்து காரோட பேட்ரி இருக்குது, அப்புறம் டிவி இந்த இடத்துல ஸ்பார்க் ப்ளக் இருக்குது, அப்புறம் பாத்ரூமில் காரோட கீ இருக்குது. ஸோ பாத்ரூமுக்கு இதாங்க பாத்ரூமு. எல்லா பொருளும் எடுத்துகிட்டு கீழே கொண்டு போய் காருக்கிட்ட கொண்டு போய் போட்டுடலாம். கிளவி எங்கே இருக்குன்னு தெரியல. சவுண்டு போட்டோம். எங்கேயும் கார் இந்த இடத்துல வச்சிடலாம். கிளவி வருதுங்க. கிளவி பார்த்துருச்சு நம்மளை. டக்கு டக்குன்னு ஓடிடலாம், இல்லை இதுக்குள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே கிளவி வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதுக்குள்ளே கிளவி வர முடியாது. அந்த சைடு சுற்றுவோம். ஏங்க போகவே மாட்டேங்குது. அவ்வளோதான், கிளவி மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளை. வேற ஆரியோ கண்ணு முன்னாடியே தான் உட்காந்துருக்குற கிளவி கண்ணு தெரியாமல் போயிட்டுருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பேட்ரியையும் இப்போ இது சவுண்டு கேட்டுச்சு. சரிங்க, இந்த பேட்டரியை கொண்டு போய் காரில் போய் போட்டுடலாம். அவ்வளவுதான். பேட்ரி எங்கே போடுறது? இப்போ வந்து சவுண்டு போட்டோம். ஹாய் கிளவி. ஸோ இப்போ டக்கு டக்குன்னு மேலே போயிடலாம். கிளவி வர பார்த்துருச்சு. இங்கே வந்து கீ இருக்குது, இந்த கீயை தூக்கி கீழே போட்டுடலாம். கிளவி இந்த சைடு வருதுங்க. இப்போ நம்ம கீழே போய் கீயை போட்டு வந்துடலாம். கிளவி பாருங்க, அங்கேயே நிற்கிது, பார்க்குது. கிளவிக்கு ஞாபகம் மருதி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வெப்பன் கீ கிடச்சிருச்சுங்க. போயிட்டு டக்குன்னு நம்ம வெப்பன் எடுத்துக்கலாம். திரும்ப திரும்ப ஏதோ சவுண்டுக்கு டொப்பு டொப்புன்னு. இது என்ன இடம்? இந்த இடத்துல ஒளியறதுக்கு ஒரு இடம் இருக்குது. இப்போ வந்து நம்ம மேலே போவோம். கேள்வி எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ வெப்பன் கீ இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. டக்கு டக்குன்னு போயிட்டு இந்த வெப்பன் எடுத்துடலாம். வெப்பன் கீயை வச்சு. ஐயோ, அது எங்கே இருக்குன்னு வேறு தெரியலைங்களே. இந்த இடத்துல வந்து ரிமோட் கண்ட்ரோல், அதாவது இது வந்து எங்கே கிளம்பி பார்த்து எங்கிட்ட இருந்து வருதுன்னே தெரியல. ஒரு சவுண்டு இல்லாமல் அது பாட்டுக்கு வந்துடுது. திரும்பவும் செத்துட்டோம். இப்போ வந்து 3வது நாள். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாகாமல் விளாண்டு பழகணும். இதுலேயும் நம்ம ஒரு ப்ரோனை காமிக்கணுங்க இந்த கேம்லேயும். திரும்பவும் அதே இடத்துல ஸ்பான் ஆகிட்டோம். டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இப்போ வந்து டிவி இருக்க இந்த இடத்துல வந்து ஸ்பார்க் ப்ளக் இருந்துச்சு. நம்ம திரும்ப இந்த கிளவி இந்த சைடு வந்துச்சு. பின்னாடியே துரத்திட்டு வருதுங்க. கதவை திறந்துட்டு எந்த சைடு போகிறது? சடன்னு கீழே போயிடலாம். இப்போ வந்து ஸ்பார்க் ப்ளக் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு போயிடலாம். கிளவி எங்கே இருக்குன்னு தெரியல. இவன் எப்படி நடக்கிறான்னு தெரியல. அவ்வளோதாங்க. ஃபோட்டோவை தள்ளி விட்ட பின்னாடி இப்போ கார் இருக்கிற இடம் எங்கே இருக்குது? இங்கே வெப்பன் கீ இங்கே இருக்குது. சடன்னு ஓப்பன் பண்ணிடலாம். ஓ எஸ், நெஞ்சை பார்த்து குத்திட்டோம் கிளவிக்கு. அவ்வளோதான். கிளவிக்கு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு கிளவி நினச்சி பயப்பட தேவையில்லை. டக்குன்னு நம்ம போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இந்த கன்னை இங்கேயே கீழே போட்டுட்டு நம்ம போய் ஸ்பார்க் ப்ளக்கில் போய் காரில் வைப்போம்.
இப்போ தள்ளி விட்டாலும் பிரச்சனை இல்லைங்க, ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு கிளவி வராது. அது வரைக்கும் நிம்மதியாக நம்ம வேலையை பார்க்கலாம். திரும்பவும் கிளவி வர வச்சு அடிச்சுட்டு ஒரு நிமிஷம் ஃப்ரீயாக நம்ம பாட்டுக்கு வேலை பார்க்கலாம். இப்போ போய் டக்குன்னு ஸ்பார்க் ப்ளக்கை போய் வச்சிடலாம். இந்த இடத்துல ஏதோ கீ இருக்குது, இது எங்கெங்க வைக்கிறது? இப்போ வந்து இன்ஜின் பார்ட்டுன்னு ஏதோ தேவை. இந்த இடத்துல கார் கீ இருக்குது, கார் கீயை காரில் வச்சுக்காங்க. இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு இன்ஜின் பார்ட்டு தாங்க வேணும். கிளவிக்கு இன்னும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிளவி எங்கேருந்து வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம டக்குன்னு இந்த சைடு போயிடுவோம். டக்குன்னு கீழே உட்காந்து போயிடலாம். திரும்பவும் கிளவியை வர வச்சு கன்னை வச்சு போட்டு தள்ளிடலாம். இன்ஜெக்ஷன் கன் இங்கே அதோட இது இங்கே இருக்குது. கிளவி இங்கே வர வச்சுருவோம். வந்துருச்சான்னு தெரியல. இப்போ வந்து நம்ம இன்ஜின் பார்ட்டை தேடி போவோம். இங்கேயும் இல்லை. இந்த கிளவி எங்கேருந்து வரும்னே தெரியாதுங்க, அது பாட்டுக்கு வந்துடுது. இந்த பார்த்தீங்களா, நீங்கள் மண்டே பார்த்து குறி வைக்கலான்னு பார்த்தா மண்டே லாக் ஆகலை. ஆச்சு, நான் தான் கரெக்டாக அடிக்கலை. அவ்வளோதாங்க, மண்டையை பார்த்து குத்திட்டோம். இங்கே என் மேலே வந்து விழுந்துருச்சு கிளவி. கிளவி மூஞ்சி பாருங்க, கிளவி மூஞ்சி பல்லு விளக்காமல் இருக்கும் போல். சரி ஓகே, இப்போ நம்ம போய் இன்ஜின் பார்ட்டை தேடுற வழியை பார்ப்போம். இப்போ வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குங்க, அதை எடுக்கணும். கீழே வந்துருச்சு. இதை போய் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு மாட்ட மாட்டேங்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி நேராக போனோம்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்குங்க, ஒரு இடம். அதை போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து சேஃப் கீன்னு எதுவும் இருக்குது. சேஃப் கீ, ஆமாங்க, இது வந்து ஒரு லாக்கர் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு கட்டிங் பிளேயர் இருக்குது, கட்டிங் பிளேயர். இது எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. இது எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் உஷாராகவே போய்க்கலாம். கிளவி எங்கேருந்து எப்போ எப்படி வரும்னு தெரியாது. இந்த இடத்துல வந்து வெஞ்ச் ஹேண்டில் சாரி அது இருக்குது. இது என்னது, இது ஓப்பன் ஆகுது. எங்க இது பொம்மை கிடச்சிருக்கு. இங்கே ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. எங்கே கிளவி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். கிளவி தான் வந்துருச்சு. கிளவி இதை நீயே வச்சுக்கோ, எங்களுக்கெல்லாம் வேணவே வேணாம். கிளவி கிட்ட தூக்கி வீசிடலாம். கிளவி பார்க்க முடியுமா? போய் அடிச்சிருக்கு போய் இதுக்கு தேவையில்லாத வம்பு. நம்ம வெஞ்சோட இது பேர் வேறு மறந்து போச்சுங்களே, கட்டிங் பிளேயர். அதை எடுத்துகிட்டு போ. எங்கள் கிளவி போகிற மாதிரி தெரியல, நம்ம கொஞ்சம் தள்ளி நின்றுக்கலாம். அவ்வளோதாங்க, மறந்துடுச்சு கிளவி. இல்லைங்க, பார்த்துடுச்சு கிளவி. விடாது போலையே. இது எங்கேயும் போகவே மாட்டேங்குதுங்க. போகிற மாதிரி தெரியல நினைக்கிறேன். இது எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியல. வேறு ஏதாச்சும் வழி இருக்குன்னு பார்த்தா வழியும் இல்லை. என்னங்க பண்ணுறது வெளியே போகிறதுக்கு? ஸோ திரும்ப பார்த்துடுதுங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம வெளியே போகலாம். பாருங்க, ஒரு குச்சி தெரியுது. என்னத்தையும் போட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இதாங்க அந்த சவுண்டு போட்டிருக்குது.
பாருங்களோட குச்சியை இங்கே இடத்த தூக்கி இங்கே போட்டுருச்சு. ஏன் என்னதுங்க அது? இது என்ன பண்ணுறது? அழுத்தி பிடிக்கிறோம். ஓல்டால் டூ ரிமூவ் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்ப்போம். இது போகிற மாதிரி தெரியல. இது போயிருக்குன்னு நினைக்கிறேன். வச்சு போய் பார்ப்போம். ஆமாங்க, போயிடுச்சு. நீங்கள் இதுவே தள்ளி விட்டேன். ஊனும் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. இதுவே தள்ளி விட்டேன். நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலாம். கிராணி எந்த சைடு வரும்னு முதல்ல பார்த்துக்கலாம். கிராணி இந்த சைடு வர வச்சுட்டு நம்ம அந்த சைடு போய்க்கலாம். கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வர மாதிரி தெரியல. நம்ம இந்த சைடு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த சைடு போயிடுவோம். கட்டிங் பிளேடை வச்சு எதை கட் பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே இது பிடிச்சி வச்சுக்குதுங்க நம்மளை. இது உடச்சி விட்டு போகிறோம். இது உடைக்க முடியல. அதிங்க இப்போ அங்கே சவுண்டு போட்டனால கிராணி அந்த சைடு வரும். நம்ம இந்த சைடு போயிடுவோம். முதல்ல வெப்பன் எங்கே போட்டோன்னு தெரியலங்க. வெப்பன் எடுத்து நம்ம கிராணி ஒரு டைம் சுட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணிடலாம். கிராணி சிரிக்குதுங்க. வெப்பன் இங்கே தான் இருக்குது. இருங்க, கிராணியை வர வச்சுட்டு இங்கே ஏதோ மாட்டிக்கிச்சு. இங்கே ஏதோ பக்கில் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. எங்கள் பக்கில் ஏதோ மாட்டிக்கிட்டேன் போல. கொஞ்சம் மூவ் பண்ணால் அவ்வளோதாங்க. ட்ராப்பை மேலே போட்டிருக்குது. ட்ராப் பண்ணுற மாதிரிங்க அந்த பிடிக்கிறது மேலே போட்டிருக்குது. இருங்க நம்ம கொடுத்து அப்போ என்னங்கன்னு பார்ப்போம். அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் 4th டே. கண்டிப்பாக இந்த தாட்டி நம்ம சாகாமல் தான் விளாடணும். திரும்ப அதே இடம். இந்த இடத்த பார்த்து போர் அடிச்சு போச்சு. இப்போ கீழே வெப்பன் இருக்கு. கிராணியை வர வச்சுட்டு பண்ணுவேன். எ பீஸ் ஆஃப் பெயிண்டிங். கீழே ஒரு பெயிண்டிங் இருந்துச்சு, மேலே ஒரு பெயிண்டிங் இருக்குது. கிராணி இங்கே பார்த்துச்சு நம்மளை. பின்னாடியே துரத்திட்டு வருது. டக்குன்னு போயிடலாம். மண்டையை பார்த்து ஒரே சுடுங்க. அவ்வளோதான், மண்டையை பார்த்து சுற்றிட்டேன். இங்கே நிற்கிது. அவ்வளோ கீழே விழுந்துருச்சு. இப்போ பிரச்சனையே இல்லை. நம்ம வாட்டுக்கு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வாட்டுக்கு போகலாம். எந்த இடத்துலையும் எதுவும் இல்லை. இங்கே ஒரு வாட்டர் மெலன் இருக்குது. இது நம்பர் 2ன்னு போட்டிருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம், எதுக்காச்சும் தேவைப்படும். வாட்டர் மெலன் எங்கே போய் வெட்டுறதுன்னு தெரியலையே. இந்த இடத்துக்குள்ள நம்ம போயிட்டோம். இப்போ வந்து மேலே போய் பார்ப்போங்க. வாட்டர் மெலன் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷத்துக்கு கிராணி வராது. அதனால தான் நம்ம ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறோம்.
எந்த சைடு போகிறது? இந்த இடத்துல ஏதோ இருக்குது. எங்கே இந்த சைடு ஏதோ கதை ஓப்பன் ஆகுது. சம்திங் ஹியர். இங்கே எனக்கு தெரிஞ்ச இந்த பெயிண்டிங் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும்னு நினைக்கிறேன். இடத்துல ரெஞ்சுன்னு எதுவும் இருக்குது. ஸோ இப்போ இது எங்கே போய் வெட்டுறதுன்னு தெரியலிங்களே. இந்த சைடு கை வெளியே வந்தாச்சு. இல்லைங்க, வெளியே இல்லை. ஆமாங்க, வெளியே வந்துடுச்சு. மேலே பாருங்கள், நிலலாம் தெரியுது. ஸோ இப்போ இதை விட்டு நம்ம வெளியே போகணும். சாண்டில். ஓ ஆமாங்க, இது வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ வாட்டர் மெலன் இப்போ வெட்டுவோம். இதில் வந்து என்ன இருக்குது? இங்கே ஏதோ மாஸ்டர் கீ ஏதோ கிடச்சிருக்கு. பிளேயர்ஸ் கீ. இதை ஓப்பன் பண்ணோன்னா பிளேயர்ஸ் கீ நம்மளுக்கு வேணும். என் கிராணி வந்துருச்சு. டே 5 இருந்தால் நல்லாயிருக்கும். டே 5 லாஸ்ட் டே. எங்கள் லாஸ்ட் டே. இந்த டே வச்சு நம்ம கண்டிப்பாக எல்லாத்தையும் முடிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ திரும்பவும் அதே இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ வந்து எழுந்திரிச்சாச்சு, நம்ம போகலாம். கிராணி எங்கே இருக்குன்னு தெரியல. அது ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம அப்புறம் போய்க்கலாங்க. எந்த சைட்லேருந்து வரப்போகுது? வந்துருச்சுங்க, பின்னாடி வந்துருச்சு. நம்ம டக்குனு இந்த சைடு போயிடலாம். வந்து இந்த இடத்துல மாஸ்டர் கீன்னு ஒன்று இருக்குது. அவ்வளோதாங்க. அவ்வளோதான் லாஸ்ட் டே. இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. எங்கே ஏதோ வருது. நம்மளை அந்த இடத்துல போட்டு அடைக்க போகுதுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போகுது. தள்ளி விட போதா என்னங்க? சப்புன்னு ஒரு அப்போ அவ்வளோதான். கேம் ஓவர். கேம் ஓவர். ஸோ இந்த கேமை வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் இப்போதைக்கு என்னால் முடியல. ஸோ இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணி பார்ட் 2 போகணுன்னு அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கீழே ஒரு கமெண்டில் போட்டுருங்க. பார்ட் 2 கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ இன்னும் நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. சரி, குட் பை கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை.